ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த 10வது நாள் உபவாச கூட்டங்களிலே வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலே நாம் ஆரோக்கியத்தை குறித்து நாம் தியானித்து நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஆரோக்கியம் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அவர் ஏற்படுத்தி தந்த ஆசீர்வாதங்களில் ஒன்று. ஆரோக்கியத்தை கெடுக்கிற ஸ்தோத்திரம் நிறையா சூழ்நிலைகள், வாழ்க்கை முறைகள் இந்த பூமியில உண்டாயிருக்கு. நீர், காற்று, உணவு எல்லாவற்றிலும் தீங்கு கலந்திருக்கு. ஆரோக்கியத்தை ஆரோக்கியம் பார்க்க முடியாத நிலைமையில இப்பொழுது மனிதகுலம் தள்ளப்பட்டிருக்கு. ஆனாலும் கர்த்தர் நமக்கு இந்த பூமியில எல்லாத்தையும் நீக்கி நம்ம ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனம் நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஸ்தோத்திரம். சிக்னஸ் பெரும்பாலும் சிக்னஸ்க்கு பின்னாடி, வியாதிக்கு பின்னாடி, ஆரோக்கியம் இன்மை பின்னாடி யார் இருக்கிறா அப்படின்னா பிசாசின் வல்லமை. பிசாசு இருக்கிறார். சரீரம்தான் காரணமா இருந்தாலும், பயாலஜிக்கல் ரீசன் இருந்தாலும் கூட பலவீனத்திற்கு பின்பு பிசாசு தான் உண்டு. பலவீனத்தின் ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, சோர்ந்து போகிற ஆவி, சரீரத்தின் அவயங்களை கண்ட்ரோல் பண்ற ஆவி. ஸ்தோத்திரம். கண்ட்ரோல் பண்ற ஆவி. இப்போ இயேசு குருடனை இன்ஸ்டன்ட் ஹீலிங் பண்ணார். அப்படின்னா உடனே ஹீலிங், உடனே ஆரோக்கியம். காது கேளாதவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? உடனே சுகமாக்குகிறார். எவைகள் எல்லாம் உடனே அங்க ஒரு சுகம் உண்டாயிருக்கிறதோ அது எல்லாமே பிசிக்கல் சேலஞ்ச் இல்லை, அது ஸ்பிரிச்சுவல் சேலஞ்ச், ஒரு ஆவிக்குரிய ஆரோக்கியமின்மை. ஆகையால் நிறைய சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கிறோம். இப்போதும் கர்த்தர் நிறைய அற்புதங்களை சடிதியாய் ஜனங்கள் மத்தியில ஆரோக்கியத்தை தருகிறார், வியாதிலிருந்து விடுதலை தருகிறார். ஸ்தோத்திரம். அதுபோல ஸ்தோத்திரம், சடிதியாக தேவன் ஒரு நன்மையை தருகிறான்னு சொன்னா அது பிசாசு தன்னுடைய வல்லமையினாலே கட்டி வைத்திருக்கிற ஆரோக்கியமின்மை. பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் துரத்துகிறார், விடுவிக்கிறார் என்பதல்ல. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குணமாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா வியாதி யாருடையது? பிசாசுனுடையது. வியாதி தேவனுடையது இல்ல. கர்த்தர் வியாதியை அனுப்ப மாட்டார். வியாதி தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து ஆரோக்கியம் மட்டும்தான் வரும். ஆனா சாத்தான் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய வல்லமையினாலே, அவனுடைய பவர் வைத்து என்ன செய்கிறான்? வியாதியை அனுப்புகிறான், ஆரோக்கியத்தை கெடுக்கிறான், நல்ல ஆரோக்கியத்தை கெடுக்கிறான். நேற்று தினத்துல ஒரு ஊழியர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். நல்ல அருமையா ஊழியம் செய்யறார். ஸ்தோத்திரம். ஆமா, வண்ணூர்பேட்டை தான் இந்த பகுதியில நல்ல ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசினேன். நல்ல சாட்சியெல்லாம் சொன்னார். ஸ்தோத்திரம். இந்த சுவிசேஷத்தில் எனக்கு அந்த சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியக்காரங்க மேலே எனக்கு ரொம்ப ஈர்ப்பு. சும்மா இந்த பந்தா பேர்விலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமாம்,
பழைய கதை சொல்றவங்களும் எனக்கு பிடிக்காது. நான் ஒரு காலத்துல சிறுவனா இருக்கும்போது நான் அப்படி செஞ்சேன், இப்படி. இப்போ என்ன செய்றீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். ஸோ ரொம்ப நேரம் ஃபோன் பண்ணார். ஐயா, நான் அந்த மாதிரி நான் சுவிசேஷம் ஊழியம் செய்கிறேன், கமான் நானும் உங்கள் கூட வாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். நானும் ஐயா உங்கள் கூட வர்றேன், பலவிதமான ஊழியங்களை சுவிசேஷ ஊழியம் செய்கிறோன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தியாகமாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர். கடைசியில் அவர் சொல்கிறது எனக்கு துக்கமாயிடுச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் ஐயா, அவன் படுத்த படுக்கையாக இருக்கான், அவனால் எழும்ப முடியாது, 25 வருஷமா படுத்த படுக்கையாக இருக்கான். இது தேவ திட்டம் இல்ல, இது தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்ல, இது பிசாசின் வல்லமை. சாத்தான் தமது வல்லமையினால் என்ன செய்கிறான்? ஆரோக்கியத்தை கெடுக்கிறான், ஆரோக்கியத்தை கெடுக்கிறான். ஸ்தோத்திரம். குழந்தைகள் பிறக்கும் போது நல்லா பிறக்குது, ஆனா இடையில போலியோ அல்லது கொடிய நோய் தாக்கி சரீர உறுப்புகளை இழக்கிறாங்க, சரீரம் இழந்து செயலிழந்து போகிறது, கண்கள் பார்வையற்று போகிறது. ஒரு பிள்ளை, ஒரு வாலி பிள்ளை, கண்ணு தெரியல, என்னன்னு கேட்டேன்னா சிறு வயதுல காய்ச்சல் அகோரத்தினால என்ன ஆயிடுச்சு, கண்கள் தெரியாம போயிடுச்சு. இன்னொரு அம்மா எங்க ஊர்ல இப்பவும் இருக்கிறாங்க, வயசான அம்மா. அவங்களும் அப்படிதான். ஒரு 9-10 வயசுல விளையாண்டிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிச்சான், அவ்வளவுதான். பூச்சி கடிச்சிச்சு, பூச்சி கடிச்சவன கண்ணு தெரியாம போயிடுச்சு. இன்னும் அவங்க கண்ணு தெரியாம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சாத்தான் ஆரோக்கியத்தை கெடுக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவர்களுக்கு ஆரோக்கியம் தரும்படி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார், சபைக்குள்ளே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். ஆரோக்கியம் கர்த்தருடையது. ஒரு ஆமென் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆரோக்கியம் கர்த்தருடையது. பிரைஸ் காட், பிரைஸ் காட். கர்த்தர் ஆரோக்கியத்தை வைத்துக் கொண்டு சுற்றி திரிகிறார். யாருக்கு குணமாக்கணும், யாரை விடுவிக்கணும், யாரை சுத்தமாக்கணும் என்று அவர் சுற்றி திரிகிற தேவன். He is coming after the sick. வியாதியஸ்தருக்கு பின்னாடி இயேசு வருகிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். வியாதியஸ்தர்கள் தான் மருத்துவரை தேடி போனோம், ஆனா வியாதியஸ்தர்கள் தேடி வருகிற பரம மருத்துவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜனங்கள் மத்தியில என்ன, யாருக்கு என்ன சுகம் வேணும் என்று சொல்லி அவர் தேடி 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 வந்து சுற்றி திரிந்து அவர்களை பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கி குணமாக்குகிறார். அல்லேலூயா. அதனால வியாதி உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது ரெபியூக் பண்ணி ஜெபிக்கணும், கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணணும். முதல்ல நீங்க செய்யறது மருந்து மாத்திரை அதெல்லாம் ரெண்டாவது, அது எடுக்கக்கூடாதுன்னு சொல்றது இல்லை. அதெல்லாம் சில நேரங்களில் தேவை. சரீரத்தினுடைய சிஸ்டம் அது மிஸ்மேட்ச் ஆகும் பொழுது அது சரி பண்றதுக்கு சில காரியங்கள் அது தேவைதான். வேதாகமே அது அனுமதிக்குது. சில மருத்துவ ப்ரொசீஜர்ஸ், மருத்துவ காரியங்கள்லாம் வேதாகமும் அனுமதிக்குது. அது தவறில்லை, அதை செய்யலாம். முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, பிசாசின் வல்லமையை கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணணும். ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா அந்த பலவீனத்துக்கு பின்னாடி இருக்கிற சாத்தானின் வல்லமையை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொண்டு பா என்று நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, முதல்ல அதை செய்யணும். ஸ்தோத்திரம். சில வியாதிகள் சரீர பிரகாரமான உண்டாகிறவைகள். சரீர வியாதிகள் எப்படி? சரீர பிரகாரம், சரீரத்துல மாற்றங்கள் உண்டாகிறதுனால இருக்கிற பலவீனங்கள். அது பிசிக்கல் சிக்னஸ். ஆனா சில பலவீனங்கள் நமக்கு தெரியாது. சில பலவீனங்களை பிசாசை ஏற்படுத்துவான். சரீரத்துக்குள்ள என்ன செய்வான்? அவன் ஏற்படுத்துவான், அவனே உண்டாக்குவான். ஸ்தோத்திரம். அவனே ஒரு பலவீனத்தை உருவாக்குவான். தேவையே இருக்காது, ஆனா உருவாக்குவான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மருந்து மாத்திரை எது சாப்பிட்டாலும் வேலையே செய்யாது. ஜபந்தான், உபவாசம்தான். ஸ்தோத்திரம். ஜெபித்து உபவாசித்து நீங்க பிசாசை கடிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளே கர்த்தர் குணமாக்குதலை, ஆரோக்கியத்தை அனுப்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு,
பிசாசின் வல்லமிலிருந்து அகப்பட்ட யாவரையும் குணமாக்கி அவர்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார், விடுதலையை தருகிறார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடம் ஆஸ்தி எல்லாம் அழிந்தது, மருத்துவம் எல்லாம் பார்த்து முடியல அப்படின்னு சொன்னா அது சரீர பலவீனம் அல்ல, பிசாசினுடைய வல்லமை. நிறைய பேருடைய ஆரோக்கியம் அல்லது வியாதி எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அவங்களால முடியாது. சிலர் சொல்லுவாங்க, டாக்டராலே கண்டுபிடிக்க முடியல, மிஷினால கண்டுபிடிக்க முடியல, இப்படி டயக்னாஸ்டிக் சென்டரால என்ன செய்ய முடியல, என்ன செய்துனே கண்டுபிடிக்க முடியல, எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம்ட்டு நீ சபைக்கு ஓடி வந்துடணும். உடனே வேற டாக்டர்கிட்ட போய் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் ஸ்தோத்திரம் வீணா பணத்தை செலவு பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துல உட்காரணும். சபை எப்பவும் திறந்திருக்கு. ஒரு நாள் உபவாசம் போட்டு ஒரு நாள் உட்காந்து தங்கி ஜெபம் பண்ணா என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஓடி போறது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றது, அதுவும் 10 மணிக்கு 11 மணிக்கு வர்றது, 12 மணிக்கு வர்றது. ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இல்லை. ஸ்தோத்திரம். ஆகையால் பலவீனமா நீங்க முயற்சி செய்யறீங்க, ஆரோக்கியம் இல்லை, 2-3 மாத்திரை அது இது டாக்டர்ஸ் பாருக்கீங்க, ஐயா எல்லாமே நார்மலா இருக்கு, என்னன்னே தெரிலன்னா ஓடி வந்துடணும் அவருடைய சமூகத்திற்கு. அவள் சமூகத்துல கர்த்தர் ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சும்மா உக்காந்தாலே போதுங்க. அவனுடைய சமூகத்துல காலையில தீர்மானம் பண்ணணும். நமக்கு தான் காலை பிசாசு அவிழ்த்து விட்டுருக்கானே, ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்க. நமக்கு தான் காலையில சாயங்காலம் வரை தேவ சமூகத்துல ஒரு பாட்டில தண்ணியை வச்சு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு சோதரம் 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 சோதரம்னா எவ்வளவு பெரிய பிசாசின் வல்லமையா இருந்தாலும் அவருடைய சமூகத்துல உங்களை விட்டு ஓடி போய்தான் ஆகணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி வைராக்கியமா ஜெபம் பண்ணணும். பைபிள்ல எடுத்துக்கிட்டு கையில வச்சுட்டு வியாதிஸ்தரு குணமாக்குற சம்பந்தப்பட்ட வசனங்களையே எடுத்து வாசித்துக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு சோதரம் வசனம் வாசிட்டு இருந்ததுன்னா பரம்பரைக்கு பின்னாடியே வராது பேய். பலவீன விடுத்தின ஆவி கட்டி ஜெபம் பண்ணணும். நீங்க தான் ஜெபிக்கணும். நாங்க சொல்லி தான் கொடுப்போம். சொல்லி கொடுக்கறத அப்படியே கப்புன்னு புடிச்சுக்கணும். சபைக்கு சில நேரம் வர முடியலையா, வீட்டுல உட்காருங்க. வீட்டுல ஒரு அறை பெட்ரூம் ஒரு அறையை எடுத்து ஒதுக்கி, இன்னைக்கு யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஜெபம் பண்ண போறேன்னு தாழ்பா போட்டு உள்ள உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணு. ஆவில் நிறைந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவில் நிறைந்து ஜெபிங்க. உனக்குள்ளே ஆளுகையை வைத்திருக்கிற பிசாசின் வல்லமையை வெளியேறு. சரீரத்தை விட்டு வெளியேறு. ஒவ்வொரு அவயங்களும் வெளியேறு. ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு அவயங்களையும் நீங்க கட்ட அவிழ்த்து ஜெபிக்கணும். கண்ணா, இருதயமா, கிட்னியா, ஸ்தோத்திரம், ஸ்டொமக், ஸ்தோத்திரம், வயிறு, தலைப்பகுதி, கை, புயம், எலும்பு, நரம்பு, எந்தெந்த பகுதியில பிரச்சனை இருக்கோ டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கறது சில நேரங்களில் நம்ம வாங்கிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா இந்த இடத்துல என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த இடத்தை கட்டி நம்ம என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். சரீரத்துல இப்போ ரிப் போன்ஸ்லாம் இந்தெந்த போன்ல இந்தெந்த போன் பிராக்சர்ஸ் இருக்கு, இந்தெந்த போன்ல பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம்னா குறிப்பா L3 R3 அப்படின்னு சொல்லி எதையாவது கரெக்டா குறிப்பிட்டு இதில் இருக்கிற பலவீனத்தை இயேசுவின் நாமத்துல உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறேன், வெளியேறு அப்படின்னு ஜெபிக்க உதவி செய்யும் நமக்கு. அதனால மெடிக்கல் ரிப்போர்ட் நம்ம அப்படி பயன்படுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறவர் குணமாக்குறவர் நமது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. நன்மை செய்கிறவர் குணமாக்குகிறவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது அவர் ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ம் ம்
ஆமா, அவர் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறவராய் வல்லமை பொருந்தினவராய் சுற்றித்திருந்தார். சரி, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 103:2. சங்கீதம் 103:2. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, மறுபடியும் முதல்ல இருந்து வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. போதும். நோய்களை குணமாக்குறதுக்கு முன்னாடி என்ன நடைபெற வேண்டியது இருக்கிறது? மன்னிப்பு நடைபெற வேண்டியது இருக்குது. பிசாசு சாத்தானின் வல்லமைகள் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு பின்னாடி அவன் வருகிறான் அப்படின்னு சொன்னா, அவனுக்குரியவைகள் நம்ம இடத்துல இல்லைன்னா அவன் நம்ம இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனுக்குரியவைகள் பாவம், அக்கிரமம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, he forgives all your sins. அக்கிரமம்னா பாவத்தை தான் குறிக்கிறது. பாவம் இல்லாத மனுஷன் எதுவுமே யாருமே இல்லை. சின்ன சிறு பாவம் அல்லது பெரிய பாவம், மரணத்துக்கு அல்லாத பாவம், மரணத்துக்குரிய பாவம் அப்படின்னு அவன் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடித்து நம்முடைய சரீரத்துக்குள்ள வல்லமையினாலே நம்மளை ஸ்தோத்திரம் டார்மெண்டிங் பண்ணுவது, நம்மளை தாக்குவது தான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி. அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்? பிசாசின் வல்லமைகளை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது அவர் நம்ம என்ன செய்கிறார்? அவன் வைத்திருக்கிற லீகல் ரைட்ஸ், நம்ம சரீரத்தை மீது தொடுவதற்கு வைத்திருக்கிற ஆளுகை, சட்டபூர்வமாக வைத்திருக்கிறதான நம்மகிட்ட இருக்கிற பலவீனங்களையும், நம்மிடத்தில் இருக்கிற பாவங்களையும், நம்மிடத்தில் இருக்கிற அக்கிரமங்களையும் அவர் முதலாவது மன்னிக்கிறார், குணமாக்குகிறார். சோ எதை குணமாக்குறார்? முதல்ல ஆத்மாவை குணமாக்குகிறார், பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். சோ லீகல் ரைட்டை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்ய முடியாது? நம்ம சரீரத்தை தொடவே முடியாது, அவன் போய் தான் ஆகணும். ஆகையால் இது மருந்து மாத்திரம்னா வேலை செய்யாது. இது பாவத்துக்கும் நோய்க்கும் இடையே இருக்கிறதான அக்ரிமெண்ட். பிசாசு எப்படி தேவன் எப்படி ஒரு ராஜ்யத்தை வைத்து ஜனங்களை ஆண்டு கொண்டிருக்கிறாரோ, அதுபோல பிசாசும் என்ன செய்கிறான்? ஒரு ராஜ்யத்தை வைத்து ஜனங்கள் மீது அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். இந்த பாவம் செஞ்சா இந்த வியாதி இவனுக்கு அனுப்பணும், இந்த அக்கிரமத்தில் அவன் இருந்தா இவனுக்குள்ள இந்த வியாதியை பரம்பரைக்கே தரணும் அப்படின்னு அவனுடைய கிங்டம் ஸ்ட்ராட்டஜிஸ், அவனுடைய ராஜ்யத்தினுடைய பிளான் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸ்தோத்திரம். சில அக்கிரமத்தின் நிமித்தம் சந்ததி முழுவதுமாய் பிசாசு வியாதியில வைக்கிறான். சுகர் டாக்டர்ஸ் எல்லாம் இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, அப்பாவுக்கு இருக்கா அம்மாவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கிறான். ஏன் டாக்டர் கேட்டோம்னா, அப்பா அம்மாவுக்கு உனக்கு வரும். அது பிசாசினுடைய ஸ்டேட்மெண்ட். பிசாசினுடைய ஸ்டேட்மெண்ட். அப்பா அம்மாவுக்கு இருந்தா உனக்கு வரும் அப்படிங்கிறது காட்லி ஸ்டேட்மெண்ட் கிடையாது. தட்ஸ் நாட் காட்ஸ் பிளான். சார் நம்புறது, ஆமா வரும், நம்புறதுனாலதான் உனக்கு வருது, நம்ப கூடாது. அது பிசாசு சில அக்கிரமத்தின் நிமித்தம் பாவத்தின் நிமித்தம் வியாதி சரீரத்துல விட்டு சில வியாதிகளை உனக்கும் சில பலவீனங்களை உன் சந்ததிக்குமே அவன் எழுதி வைக்கிறான். சுகர் உன் சந்ததிக்கே வரட்டு, பிரஷர் உன் சந்ததிக்கே வரட்டு, குழந்தையின்மை, கற்பத்தின் கனி இல்லாதவை சந்ததிக்கே வரட்டு. எத்தனை குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம் ஊழியத்துல. ஸ்தோத்திரம். சுவிசேஷம் அறிவிக்கும் எத்தனை பேர் பார்க்கிறோம்? எங்க சந்ததியில ஆண் பிள்ளையே இருக்காது, எல்லாம் பொம்பளை பிள்ளையா பறக்கும். ஸ்தோத்திரம். அவன் எழுதி வைக்கிறான், அவன் ஸ்டேட்மெண்ட், அவனுடைய கிங்டம் ஆஃப் டார்க்னஸ்ல அவன் எழுதி வைக்கிறான். ஸ்தோத்திரம். இது நடக்கணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர்ஸ் சொன்னா அம்மாவுக்கு இருக்கா, ஆமா அதனால இருக்கும், பத்திரமா பார்த்துக்கோ, சரி எனக்கும் இருக்கும்னு நம்பிட்டு வர்றது. நம்ப கூடாது, கேன்சல் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. அங்கேயே கேன்சல் பண்ணணும். எங்கேயே? ஆஸ்பத்திரியே கேன்சல் பண்ணணும். இயேசுவின் நாமத்துல அவர் ஆண்டவராகி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து எனது பலவீனத்தை என் சந்ததிக்கு தொடராதபடி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பிரைஸ் பீ டு காட், பிரைஸ் பீ டு காட். சுகர்
அதை நம்ப கூடாது, ஏற்றுக்கொள்ளாதீங்க. நம்ப கூடாதுன்னு என்ன சொல்லக்கூடாது, என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. இல்ல அது எனக்கு கிடையாது, இருக்கலாம் ஒருவேளை பயாலஜிக்கலா அது உண்மையா இருக்கலாம், பட் ஆனா எனக்கு இல்ல. அவர் என்னை குணமாக்கினார், பிசாசின் வல்லமிழந்து குணமாக்கினார், எனக்கு ஆரோக்கியத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, பலவீனத்திற்கும் நோய்க்கும் சாத்தானுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் உண்டு. பிசாசுக்கும் நோய்க்கும் சம்பந்தம் உண்டு. நாம் செய்த பாவத்தின் மூலமாக, நம்முடைய முற்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தின் மூலமாக அதுக்குரிய தண்டனையாக சத்ருவானவன் பலவீனத்தை சரீரத்துக்குள்ள கொண்டு வருகிறான். அதனால இது இப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மருந்து மாத்திரை மருத்துவத்தை கொண்டு ஒரு சரீரத்தை குணமாக்குறதை விட, பிசாசின் வல்லமையினால உங்களுக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா அதுல இருந்து விடுதலை பெறுவது ரொம்ப ஈஸி. நான் சொல்றதை புரிஞ்சுச்சா? நான் சொல்றது புரிஞ்சுதா? ஏன்னா ஒரு வியாதிக்கு போயிட்டீங்கன்னா டாக்டர் எத்தனை மாத்திரை கொடுக்காரு, குறைஞ்சது 3 மாத்திரை கொடுக்காரு. ஒரு தலைவலிக்கு போனாலும் 3 மாத்திரை, ஒரு வயிற்று வலிக்கு போனாலும் 3 மாத்திரை, ஒரு காய்ச்சல் குறைஞ்சது, அப்புறம் 10-15 எல்லாம் போகுது. ஆனா பிசாசின் வல்லமையினால வியாதி வந்துச்சுன்னா ஒரே ஒரு மாத்திரை தான், அது இயேசுங்கிற நாமம். ஒரு மாத்திரை தான், முடிஞ்சிச்சு கதை, அவன் வேலை, அவன் ஓடிதான் ஆகணும். இயேசு ரத்தங்கிற ஒரு மாத்திரை தான். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, ஒரு மருந்து தான். ஸ்தோத்திரம். அதனால தான் சொல்றேன், சரீர பிரகாரமா வந்த வியாதியை நீங்க மருத்துவ ப்ரொசீஜர்லாம் போய் குணமாக்குறதை விட, பிசாசின் வல்லமையினால் உண்டாக்கப்பட்ட வியாதியை குணமாக்குறது ரொம்ப சுலபம். என்ன, உங்களுடைய அக்கிரமத்தின் பாதியிலிருந்து வெளியில வரணும், பாவத்தை விடணும், பரிசுத்தத்தை உங்களிடத்துல உயிர்ப்பிக்கணும், ரத்தத்தினால கழுவப்படணும், இயேசுவும் இருதயத்துல வரணும். அவர் உன் வாழ்க்கையின் ஆளுக்குள்ள வருவாரானா சடுதியாய் உடனே கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு தருகிறார். நாளைக்கு கிடையாது, உடனே, இம்மிடியட்டா. பிரைஸ் லார்ட். எரேமியா 30:17 கர்த்தர் சொல்றாரு. எரேமியா 30:17 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். எரேமியா 30:17. நல்லா கவனிங்க. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் காட், அல்லேலூயா. இந்த வசனங்களை உங்க வீட்டில் எழுதி போடுங்க. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பகுதியை உங்க வீட்டில் எழுதி போடுங்க. ஸ்தோத்திரம். உங்க வீட்டில் எழுதி போடுங்க, சின்ன சின்ன போர்டெல்லாம் வைங்க. இதெல்லாம் விசுவாச நடவடிக்கைகள். ஸ்தோத்திரம். ஒரு சின்ன சின்ன ஒயிட் போர்டுலாம் இருக்குது கடைகள்ல, 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு. அதை உங்க வீட்டில் வைங்க. வச்சு எந்தெந்த நாள் எந்தெந்த வசனங்களை கர்த்தர் உங்களை கொண்டு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு வைத்திருக்கிறாரோ, உங்களுக்கு தோணுதோ, தேவை இருக்கோ, அந்தந்த வசனங்கள் நீங்க என்ன செய்யுங்க, கரத்தினால எழுதுங்க. வசனம் சொல்லுது எழுது. இப்பெல்லாம் டிஜிட்டல் வந்ததுனால யாரும் எழுதுற பழக்கம் கிடையாது, டைப்பிங் தான் வந்திருக்கு. எழுதுறதுல சைக்காலஜிக்கல் அல்லது என்ன சொல்றது, மன ரீதியான ஒரு சம்பந்தம் இருக்கு எழுதுறதுல. ஸ்தோத்திரம். இப்போ எழுத்துக்கு மதிப்பு அதிகமா, டைப்பிங்க்கு மதிப்பு அதிகமானா எழுத்துக்கு தான் மதிப்பு அதிகம், கை எழுத்துக்கு இல்லையா? எவ்வளவுதான் நம்ம மிஷின்ல போட்டு எடுத்தாலுமே கடைசியில் என்ன வச்சா தான் அதுக்கு மதிப்பு, எழுத்துக்கு தான் மதிப்பு, கை எழுத்துக்கு தான் மதிப்பு. கை எழுத்துக்கு பதில் வேற ஏதாவது டிஜிட்டல் கொண்டு வரலாமானா இல்ல, அதுக்கு வேலிட் கிடையாது. அதனால சில வசனங்களை எழுதுங்க. பிரைஸ் காட். ஆமா, எல்லா விசுவாசி வீட்லயும் அடுத்த வருஷம் ஒரு ஒயிட் போர்டு இருக்கணும், ஒயிட் போர்டு மார்க்கர் இருக்கணும். தினந்தோறும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தங்களை, நல்ல வார்த்தைகளை நீங்க எழுதுங்க. எழுதுங்கன்னா எழுதுங்க, தத்ரூபமாவே சொல்லுற எழுதுங்க. பிரைஸ் காட். நோட் புக்ல எழுதுங்க.
ஸ்தோத்திரம். அதுல எழுத்தும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு உயிர் உண்டாகும், ஒரு விசுவாசம் உண்டாகும். எழுதுறதுன்னா ஏன் எழுதுறீங்கன்னா நீங்க அதை முழுமையா நம்புறீங்க என்கிறதான காண ஒரு அடையாளம் தான் அது. ஸ்தோத்திரம். எழுதுங்க. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கத்த சொல்றாரு, நான் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பசங்க வர பண்ணுவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். பிரைஸ் காட். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு என்ன ஜெபிக்க போகிறோம்? நாம் இழந்த நம்ம ஸ்தோத்திரம் பிசிக்கல் சிக்னஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தர் அவைகளையும் குணமாக்குகிறார். குறிப்பாக பிசாசின் வல்லமையினாலே நமக்குள்ளே கொண்டு வரப்பட்ட வியாதிகளை குணமாக்கி பாவங்களை மன்னித்து நமக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார். ஜெபிப்போமா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, பிசாசின் வல்லமையினால் என்னுடைய குடும்பத்துக்குள்ள, என்னுடைய பிள்ளைகளுடைய சரீரத்துக்குள்ள அவன் கொண்டு வந்த எல்லா பலவீனங்களையும் வியாதிகளையும் வியாதியின் கூறுகளையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கட்டிந்து கொண்டு நான் அப்புறப்படுத்தி நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஜெபிங்க. பாபா ரப ரப ரகந்த ரலமானா ரிபா ரப ரலப ரலமன கதர ரபன கர லப ரலம ஷகதர ரமனி கர லமன கர லப ஷகதர ரமனி கதரே ரிபன பரப ரகதர நமனா தினி மினி கதரோலோபோ திகதர ரமன கர லத நம ஷகதரே திரிமா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிங்க. கொஞ்ச நேரம் ஜெபிங்க. உங்க குடும்பத்துல அல்லது உங்க சரீரத்துல வியாதியின் கூறுகள், ஆரோக்கியத்துக்கு எதிரான விஷயங்கள், பலவீனங்கள், செய்ய வேண்டியது செய்ய முடியாமல் கட்டப்பட்டிருக்கிற நிலைமை, இவைகளெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்ய முடியல என்கிற நிலைமையில எல்லா பலவீனங்கள் வியாதிகளையும் இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் குணமாக்குகிறார். அதற்கு பின்புதான் இருக்கிற பிசாசின் வல்லமையை உரிகிறார். அவர் உரித்து எழுக்கிறார், முறிக்கிறார். சாத்தானின் வல்லமைகளை இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சிதறடிக்க பண்ணுகிறார். ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிற தேவன், ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற தேவன். வியாதிகளை குணமாக்குகிறவர். நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே. Thank you Lord, thank you Jesus. Amen. Thank you Lord. நலன் தரும் நல் மருந்தே, நன்றி ஐயா. நலன் தரும் நல் மருந்தே, நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே, நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே, நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவா. நலம் தரும் நல் மருந்தே, நலம் தரும் நல் மருந்தே, நன்றி ஐயா. நலன் தரும் நல் மருந்தே, நன்றி நன்மைகளின் ஊற்றே, நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே, நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம்
ஆர்வமாய் வந்து நிற்கிறே. நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வென்றே பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். பரலோக பிதாவே, இந்த அதிகால வேளையில ஆண்டவரே ஆரோக்கியத்தை எங்களுக்கு சிலுவையிலே சம்பாதித்தேன், ஆரோக்கியம் வர பண்ணி கொடுத்தேன். உம்முடைய அன்பின் கரத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை ஆணிக்கடாவ ஒப்பு கொடுத்தேன். எங்கள் வியாதிகளை சுமக்கும்படிக்கு நீர் உம்முடைய சிரசில முன்முடிய சுமந்தீர். ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் தீர்க்கும்படிக்கு நீ சிலுவையை எங்களுக்காக ஏற்றுக்கொண்டேன். முன் சிலுவையின் பாடுகளினால, உம்முடைய ரத்தம் சிந்ததினால பிசாசின் வல்லமையிலிருந்து எங்களை விடுதலையாக்கி என்னை குணமாக்குகிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிசாசின் வல்லமையினால, சாத்தானின் தந்திரங்களினாலே, அவனுடைய எல்லா ஆளுகையினாலே ஜனங்கள் மத்தியிலே அவன் கொண்டு வந்ததான பலவீனங்களை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல இப்பொழுது முறித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளியேறு இயேசுவின் நாமத்துல. சபைக்குள்ள, ஜனத்திற்குள்ள சிறியவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள் என்று சொல்லி உனது வல்லமையை வைத்து செய்ய வேண்டியவைகளை செய்யக்கூடாது என்று சொல்லி முடைக்க வைத்திருக்கிற பொல்லாத அந்தகார வல்லமைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இழக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக, அழிக்கப்பட்டு சாம்பலாக்கப்படுவதாக ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறோம். ஹீலிங் அப்பான் காட்ஸ் பீப்பிள். ஜனத்தின் மீது ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும், சபை மீது ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும், சரீரத்தின் மீது ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும். In the mighty name of Jesus we proclaim healing upon people by the blood of Jesus. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கற்பத்தில் ஆண்டவரே கற்பம் உருவாகும் பொழுது, கற்பம் உருவாகும் பொழுதே, கற்பத்தின் கனி உருவாகும் பொழுதே உலாமா ஷாக்கரபரா தினிமினைக்கிறோ கற்பத்திற்குள்ளே நுழைந்து பிசாசின் வல்லமையினாலே தாக்குகிற பொல்லாங்கான பிசாசு தள்ளுண்டு போனவனே, சர்ப்பத்தின் ஆவிகளே, பில்லி சுனிய கட்டுகளினால உண்டாகிற செய்வனேனாலே அனுப்பப்பட்ட எல்லா அந்தகார வல்லமைகள் இந்த நிமிஷத்திலே உமது பிள்ளைகளுடைய சரீரத்திலிருந்து வல்லமை எடுத்துக்கொண்டு பொல்லாத ஆவியே வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. In the mighty name of Jesus I rebuke you. உன்னை கடிந்து கொள்ளுகிறேன், உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். கற்பத்துக்குள்ள எந்த ஒரு ஜீவனும் நுழைய கூடாதபடி வல்லமையினாலே தடுத்து வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானே, எங்கள் சிருஷ்டிகரன், எங்கள் சிருஷ்டி நாயகனாகிய நஸ்ரீனாகிய இயேசுவின் நாமத்தினால உனக்கு விரோதமாய் நாங்கள் வருகிறோம். உனக்கு விரோதமாய் வார்த்தைங்கிற பட்டயத்தை எடுக்கிறோம். உன்னை நாங்கள் சிரச்சேதம் பண்ணுகிறோம். உன்னை முழுவதுமாய் சங்கரிக்கிறோம். பொல்லாத ஆவியே ஜனத்தை விட்டு வெளியேறு, 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 வெளியேறு. பிசாசே, அசுத்த ஆவியே, செய்வன கட்டுகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே, மந்திரவாதியினால் சொல்லப்பட்ட எவ்ரி ஸ்பெல் பிரேக் ஆஃப், உடைக்கப்படுவதாக. நீ எங்க இருந்து வந்தாயோ போ, வெளியே திரும்பி போ. எங்க இருந்து அனுப்பப்பட்டாயோ நீ அங்கே திரும்பி போ என்று நஸ்ரீனாகிய இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். By the authority given by heaven I rebuke you. Flee in the mighty name of Jesus. கரத்தை எடு. பகரா மஷேகரா அக்கினி அனுப்புகிறோம்.
கற்பத்துக்குள்ள அக்கினி அனுப்புகிறோம், பரிசுத்த அக்கினி அனுப்புகிறோம். பலவீனத்தின் ஆவியே, ஸ்பிரிச்சுவல் பேரியர்ஸ், ஸ்பிரிச்சுவல் பவர், பொல்லாத ஆவியே வரா மாக்காரா லாமா ரல்லா மஷாக்கா ராதினாமா, ஆரோக்கியத்துக்கு எதிரே இருக்கிற, ஆரோக்கியத்துக்கு எதிரே கொண்டு வந்த உன்னுடைய எல்லா பொருட்கள், எல்லா பொருட்கள், எல்லா பொருட்கள் உணவு வழியாக, மக்களுடைய ஜனங்களுடைய வார்த்தை வழியாக, சாப வார்த்தையாக சரீரத்துக்குள்ளே நுழைந்து பிடித்து வைத்திருக்கிற பொல்லாத கிரியைகள், சாத்தானின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சாம்பலாக்குகிறோம். சத்துருவின் வல்லமையை சாம்பலாக்குகிறோம். ரிலீஸ், ரிலீஸ் in the mighty name of Jesus. ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறோம். ஹீலிங் பை தி blood of Jesus, ஹீலிங் பை தி blood of Jesus. ஆண்டவரே, சரீரத்தின் பலவீனத்தினால, சரீரத்தின் பலவீனத்தினால செய்ய முடியாமல் கட்டப்பட்டிருக்கிற கால்கள், கைகள், தலைப்பகுதி, நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதி, ஷோல்டர், internal organs, internal organs, we release them all today by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே எல்லாவற்றையும், எல்லா சரீரத்தின் உள் உறுப்புகளில் இருக்கிற பிசாசின் வல்லமையிலிருந்து இப்பொழுது நாங்கள் விடுவித்து ஜெபிக்கிறோம். பொல்லாத ஆவியே, கிட்னி மேல உன் வைத்திருக்க கரத்தை எடு. இருதயத்தின் மேல கரத்தை வைத்திருக்க பொல்லாத சாத்தன் உன் கரத்தை எடு. மன ரீதியாக மூளையில, மூளையில, மூளை பகுதியில பிசாசு வச்சிருக்கிற வல்லமையை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கடிந்து கொள்கிறோம். நாக்குல, நாவுல சரியான பேச்சு வராமல், நாக்குல, நாவில நல்ல வார்த்தை வரக்கூடாது, நாவை கட்டி வைத்திருக்கிற சாத்தானின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கட்டி ஆரோக்கியத்தை நாங்கள் இப்பொழுது சுதந்திரிக்கிறோம். ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறோம். கண்கள் பகுதியில, கண்கள் பகுதியில ஸ்தோத்திரம், கண்கள் பகுதியில வைத்திருக்கிற சாத்தான் வல்லமைகளை இப்பொழுது கட்டிந்து கொண்டு அப்புறப்படுத்தி ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறோம். காது பகுதியில பிசாசின் வல்லமைகளினால் உண்டாக்கப்பட்ட பலவீனங்களை நீக்கி இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறோம். முதுகு பகுதி, எல்லா சரீரத்தின் தலை முதல் கால் வரை இருக்கிற எல்லா உறுப்புகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது 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 சுகத்தை கட்டளையிடுகிறோம். மாஷராமா நாக்கராலாமா ரிமனாமா ஷேக்கராதினே சபை ஜனங்கள் மத்தியில, விசுவாசிகள் மத்தியில ஆண்டவரே, நரம்பு பலவீனமான காரணங்களினால நரம்பு மண்டலத்தில் நீ வைத்திருக்கிற உன்னுடைய பலவீனத்தின் வல்லமையை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சிதறடிக்கிறோம், சிதறடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வல்லமை எடுத்துக்கொண்டு போ, இயேசுவின் நாமத்தில். எலும்பு மண்டலங்கள், எலும்பு மண்டலங்கள் அடிக்கடி எலும்பு தேய்வு, எலும்பு மண்டலங்கள்ல சத்துருவானவன் வைத்திருக்கிற பலவீனங்களை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கட்டிந்து கொண்டு அப்புறப்படுத்தி ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறோம். ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறோம். ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறோம். ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியம். Praise be to God, praise be to God, praise be to God. கர்த்தாவே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறேன், எங்களுக்கு பதிலை தருகிறேன், எங்களை விடுதலை தருகிறேன், எங்களை ரட்சிக்கிறேன், எங்களை பாவங்களை மன்னிக்கிறேன், எங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிறேன், எங்கள் நோய்களை குணமாக்குகிறேன், எங்களை சாட்சியாய் நிறுத்துகிறேன். முது நாமத்துக்கே மகிமை வர பண்ணிக்கொடும். எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. Amen. God bless you.